சாதாரண அறிவு இருக்கிற அரசியல் அறிப்பில்லாத ஒருத்தங்க 99 கார்கில் வார் பற்றி தான் பேசணும். 12 விமானப்படை தளங்கள் அழிக்கப்பட்டு விட்டது. 9 தீவிரவாதிகளுடைய பயிற்சி மையங்கள் தகர்க்கப்பட்டிருக்கிறது. எவ்வளோ பெரிய வெற்றி இது சார். ஏற்கனவே 4 முறை நாம அந்த தேசத்துடன் போர் நடத்திருக்கிறோம். இந்த முறை அந்த தேசத்திடம் வெறும் ஆப்ரேஷன்ல அந்த தேசத்தை காலி பண்ணிருக்கோம். இதுக்கு நீங்க சந்தோஷப்படுவீங்களா? அதை விட்டுட்டு போர் வேணான்னு சொன்ன அதே வாய் இப்போ என்ன சொல்லுதுன்னா ஏன் போரை விட்டீங்கன்னு கேட்குது. அந்த வாயை பற்றி நான் கவலைப்படலை. இந்த பாகிஸ்தான் சொல்லுகிற அந்த பொய் செய்திகளை வெளியிட்ட சிலர் இன்றைக்கு இந்திய தேசத்தினுடைய சாதனைகளை மறைச்சு பேசுகிறாங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் சொல்கிறது தேசியவாதிகளை கூட சிலர் என்கிட்ட என்ன கேட்குறாங்க, நம்ம விட்டுட்டோமே, நம்ம அமெரிக்கா சொல்லி கேட்டோமே எல்லாம் என்கிட்ட பேசுகிறாங்க. அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. நம்ம பாகிஸ்தான்கிட்ட தெளிவாக மெசேஜ் சொல்லிட்டோம். இந்த பாரு, நீ திருப்பி அடிச்சின்னா நாங்கள் திருப்பி அடிப்போம். எப்பா நீ ரொம்ப அடி வாங்கிட்ட, இதுக்கு மேலே உன்ட்ட அடி வாங்க தெம்பு இல்லை. யோசிச்சு பாருங்க, பார்த்தேமா நாட்டை பற்றி யோசிக்கிற நமக்கே இந்த யோசனை வரும்போது முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையவே இந்த தேசத்திற்காக மட்டுமே தியாகம் செய்து ஒரு தவ வாழ்வு வாழ்ந்துட்டு இருக்கு. அவருக்கு தெரியாதா எப்போ பாகிஸ்தான் ஆக்கப்படி காஷ்மீரை மீட்கணும்னு? என்னுடைய சமூக வலைத்தளத்தில் பாகிஸ்தான் பலுசிஸ்தான் நாட்டிற்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போடுறேன். உடனே நம்ம ஆளுங்க நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்களா, இது பண்ணி என்ன வெரிஃபை பண்ணிட்டீங்களா, என்ன வெரிஃபை ஐநா சபை அங்கீகரிச்சதுக்கு அப்புறம் தான் நான் போடணுமா பலுசிஸ்தானுக்கு ஆதரவான பதிவு? இன்னைக்கும் பாகிஸ்தான் உள்ள போனீங்கன்னா இல்லை ஆதம்பூர் அடிச்சிடும் தான் பேசுவான். உலகத்துக்கே தெரியும், அவனுக்கும் தெரியும். இல்லை அதெல்லாம் அடிச்சிட்டோம் அது ஏதாவது கிராஃபிக்ஸ் பண்ணி போட்டிருப்பான், அப்படி தான் பேசுவான். இது நம்ம ஆளுங்க தான் ஐயோ சோர்னாங்க ரொம்ப. உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு IMF ஏதாவது ஒரு ஆபத்துனா உடனே தூக்கிட்டு கூறா சார் $1 பில்லியன் அமெரிக்க. அவ்வளவு இன்டர்நேஷனல் சப்போர்ட் இருக்கிற ஒரு கண்ட்ரி, டெஸ்பைட் அவன் டெரரிஸ்ட் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரியாக இருந்தால் கூட சமூகம் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறான். அவன் டெரரிஸ்ட் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி தான், TMFன்னு வச்சுக்கலாம் பாகிஸ்தானுக்கு. என்ன அவனுக்கு அவ்வளோ சப்போர்ட்? ஏன்னா இந்தியா மேலே இருக்கிற பொறாமை வைத்தறிச்சல் எல்லாத்தையும் தாண்டி அடிச்சிருக்கோம் சார். அமெரிக்கா பாகிஸ்தான் உள்ள போய் பண்ண சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை இன்றைக்கு வரைக்கும் பெருமையாக பேசுதுன்னு சொல்லும் போது ஒட்டுமொத்த பாகிஸ்தானையும் கேரம் போர்டில் காயின் தட்டுற மாதிரி தட்டி விட்டுருக்குது இந்தியா. இது இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய பெருமை. அவங்க சொல்கிற பொய்யை வச்சுட்டு இவங்க ஹிந்து பேப்பர் 5 ரஃபேல் அடிச்சிச்சு. அவர் பாகிஸ்தான் ராணுவ தளபதியை கேட்டாயோ எப்படியா சொன்னேன் அப்படின்னு கேட்டார். ஹிந்து பேப்பரில் ஹிந்துடைய ஃபேஸ்புக் பேஜில் பார்த்து சொன்னாங்கிறார். அந்த இப்படியா நீங்கள் அது பேரை கெடுத்து குடிச்சராக்குவீங்க? வெள்ளைக்காரனுக்கு எதிராக இந்திய தேசத்திற்காக நின்ன ஒரு பத்திரிகை சார், அது இப்படி கேவலப்படுத்துறீங்க. அசிங்கமல்ல பாகிஸ்தான்காரனுக்காக உட்காந்து நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில செயலாளரான அஸ்வத்தாமன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ இந்த போர் வந்த சூழ்நிலையில் மோடி அவர்களை உலகமே பாராட்டிகிட்டு இருக்கும்போது அந்த போர் நிறுத்தத்துக்கு காரணம் நம்ம ஸ்டாலின் அவர்கள் தான். அவர் எடுத்த அந்த பேரணியோட தாக்கத்தினால தான் அங்கே கருணாஸ் அவர்கள். ஸோ ஸ்டாலினோட ராஜதந்திரத்தை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லைங்க, அவர் லொடுக்கு பாண்டி காமெடியில் ரொம்ப ஃபேமஸ். அதுக்கப்புறம் அமீர் படத்தில் ஏதோ ஒரு படம் ஒரு கேரக்டர் நல்ல ஃபேமஸாக போச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவருடைய காமெடி பேசப்படவே இல்லை. அதுக்கப்புறம் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆனது இந்த காமெடி தான். அப்போ ஸ்டாலின் அவர்கள் இதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணலன்னு நினைக்கிறீங்களா? பதில் சொல்லிட்டேன். அப்புறம் நீங்கள் திருப்பி கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் மீது இருக்கிற வன்மத்தை தான் அந்த கேள்வி காட்டுகிறேன். ஓகே சார். அதே மாதிரி இப்போ நீங்கள் பேசி சொல்லியிருந்தீங்க சார், இந்த 1971 வாருமே இப்போயுமே நம்மளால் கம்பேர் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஆனால் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா 1971 இந்திரா காந்தி அவர்கள் திறன்பட செயல்பட்டார், அமெரிக்கா கூட பயப்படலை அப்படின்ட்டு. ஆனால் இந்த விஷயத்தில் மோடி அவர்கள் பயந்துட்டார்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. 1972ங்கிறது ஒரு மிகப்பெரிய தோல்வி. 71 போர் வெற்றி, 72 சிம்லா அக்ரிமெண்ட்டுங்கிறது மிகப்பெரிய தோல்வி, டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர். அது உலக நாடுகளினுடைய அழுத்தத்திற்கு இவர் மிகப்பெரிய அளவில் பணிந்து போனார் என்பது அந்த நேரத்திலே சொல்லப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு. தவிரவும் இப்போ போர் போன்ற ஒரு சூழல், வார்லைக் சுச்சுவேஷன் இப்போ உருவாகும் பொழுது அதிலிருந்து வரலாற்றிலிருந்து நீங்கள் ஒரு கம்பேரிசனை தேடுறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் நேர்மையாகவே வரலாற்றை ஆய்வு செய்து தேடினால் இமிடியட் பாஸ்டில் இருக்கிற கார்கில் வாரை பற்றி தான் நீங்கள் பேசுவீங்க. சாதாரண அறிவு இருக்கிற அரசியல் அறிப்பில்லாத ஒருத்தங்க 99 கார்கில் வாரை பற்றி தான் பேசணும். சம்மந்தம் இல்லாமல் 71 வாருக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று, 1965 நடந்த லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது
பாகிஸ்தான் இந்தியா போர் என்பது முழுமையான போர். வாஜ்பாய் அவர்களுடைய தலைமையில் இந்திய இராணுவம் மிகப்பெரிய அளவில் செயல்பட்ட 1999 கார்கில் போர் ஒரு முழுமையான போர். ஆனால் 1971ங்கிறது முழுமையான போர் அல்ல. பாகிஸ்தானில் நடந்த உள்நாட்டு கலவரத்தில் இந்திய இராணுவத்தினுடைய தலையீடு தான் 1971. புரியுதுங்களா? அது வந்து முழுமையான போராக வர்ணிக்க முடியாது. நீங்கள் காங்கிரஸில் பேசுகிறவங்களை கூட அந்த ஒரு குடும்பத்துடைய காலடியை தான் போய் தொட்டு கும்பிடுவாங்களே ஒழிய, அவங்களுக்கு தான் ஜால்ரா தட்டுவாங்களே ஒழிய, அந்த காங்கிரஸில் இருக்க மற்ற தலைவர்களை பற்றி பேச மாட்டாங்க. 71 அது முழுமையான போரே இல்லைன்னா கூட நீங்கள் 71 பேசுகிறீங்க. ஏன் சார் 65 பேச மாட்டேறீங்க? லால் பகதூர் சாஸ்திரி அவருடைய இதை ஏன் பேச மாட்டேறீங்க? அதில் அவர் உணவில் விஷம் வைத்து மர்மமான முறையில் கொல்லப்படுறார். தாஷ்கண்டில் உடன்படிக்கையில் கையெழுத்து போட்டுட்டு அவர் அடுத்த நாள் இறந்து போகிறார். அதற்கு கூட முறையான விசாரணையை இந்த காங்கிரஸ் அரசு நடத்தவில்லை. அவர் இறந்ததற்கு பிறகு தான் இந்திய தேசத்தில் வாரிசு அரசியல் ஆரம்பிச்சது. இந்த 71 பொறுத்த வரைக்கும், சார் உங்கள் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் ரொம்ப நாளாக சண்டை, ஒரு சண்டையில் நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரனை போய் அப்பப்போ நப்பிடுறீங்க, ஓகேவா? அது ஓகே. இன்னொரு சண்டையில் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போல் சண்டை நடக்குது, அவன் பொண்டாட்டி கூட சண்டை போட்டுருக்கான். அந்த சண்டைக்கு நடுவில் பூந்து நீ 2 அப்பா அப்பிட்டு வந்துடுறீங்க. புரியுது? ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கா? புரியுதா வித்தியாசம் என்னென்னு? 71 போருங்கிறது உள்நாட்டு பிரச்சனை, புரியுதுங்களா? 65 99 டைரக்டு சண்டை, ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு வெஸ்ட் பாகிஸ்தானோட உள்நாட்டு இது. இப்போ பலுசிஸ்தான் இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க, எங்களை தனி நாடாக, எங்களுக்கு தனி கொடி கொடுங்க, அவங்களுக்கு தனி தேசிய கீதத்தை அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த பலுசிஸ்தானுக்கு ஆதரவாக இந்திய இராணுவம் அனுப்பப்பட்டால் அது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் 1971. சரிங்களா? அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, இதுவரை இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் 4 போர் இது வரைக்கும் நடந்திருக்கு. 47 49 இவர் நம்ம நேரு பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரை விட்டார் பார்த்தீங்களா? அது ஒன்று. அதுலேயே இந்திரா என்ன பண்ணிட்டாங்க பாருங்கள், 71ல் உங்களுக்கு 15,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் நம்மகிட்டருந்து நாம் கைப்பற்றப்பட்ட நிலம், இந்தியா அரசு கைப்பற்றின நிலத்தை பாகிஸ்தான்கிட்ட எந்த கண்டிஷனும் இல்லாமல் கொடுத்துட்றாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் தட் நீங்கள் உங்கள் அப்பா பண்ண தப்பை சரி பண்ணியிருக்கலாம், பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரை வாங்கியிருக்கலாம். 97,000 படை வீரர்களை திருப்பி தராங்க, வார் கைதிகளை, போர் கைதிகளை. ஆனால் அங்கே மாட்டிக்கிட்டு இருந்த 54 பேர் முக்கியமான அதிகாரிகள் உட்பட நம்முடைய மிகப்பெரிய இராணுவ வீரர்கள் அங்கே பாகிஸ்தானில் மாட்டினவங்கள இந்த அம்மா வாங்க கூட இல்லை, ஜஸ்ட் லைக் தட் விட்டுருச்சு. புரியுதுங்களா? கார்கில் வாரில் இறந்தவங்க 500 பேர், 1971 இந்திராவுடைய வாரில் இறந்த இந்திய போர் வீரர்கள் 3700 பேர். பெரிய வித்தியாசம் இருக்குது, சரியா? அதனால் இந்த கம்பேரிசன்லாம் தூக்கிட்டு வராதிங்க அசிங்கமாக. ஒன்று. ரெண்டாவது, இதுவரை 4 போர் நடந்திருக்கிறது. இந்த ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருக்கும்போது நடந்த போர், அடுத்து நீங்கள் சொல்கிற 65 லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுடைய முழுமையான வெற்றி பெற்ற போர், 71 இந்த உள்நாட்டு பாகிஸ்தானுடைய உள்நாட்டு கலவரத்தில் நம்ம தலையீட்டினால் நடந்த 1971 இந்திரா அவர்களுடைய தலைமையில் இந்திய அரசு இருந்தபோது நடந்த போர். அடுத்து 1999 வாஜ்பாய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி, ஒரு பிடி மண்ணை கூட இந்திய தேசத்திடமிருந்து எடுத்து செல்ல முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான போர். அதற்கு பிறகு 99க்கு பிறகு டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர் எதுவும் கிடையாது. அதாவது 1965 தாஷ்கண்ட் நமக்கு ஒரு வகையில் ஃபெயிலியர் தான். 1971 வாருக்கு பிறகு 1972 போட்ட சிம்லா ஒப்பந்தம் அட்டர் ஃபெயிலியர் நமக்கு. பட் 99க்கு அப்புறம் டிப்ளமேட்டிக்காக பாகிஸ்தானை தனிமைப்படுத்தி பாகிஸ்தானுடைய சரிவுக்கு வழிவகுத்தது வாஜ்பாய் அவர்களுடைய ராஜதந்திரம். சரி, இந்த 4 போரிலுமே கூட அதிகபட்சம் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்குமான எல்லை பகுதிகளில் தான் நம்முடைய ஆளுமையை நாம் செலுத்திருக்கிறோமே ஒழிய பாகிஸ்தானுடைய நகரங்களை நாம் தாக்கியது கிடையாது. லாகூர், ராவல்பிண்டி, கராச்சி, இஸ்லாமாபாதா, இந்த பகுதிகள் எல்லாம் இப்போது நம்ம இந்திய தேசத்தில் எப்படி சென்னை, மும்பை, கொல்கத்தா, நம்ம ஊர் சொன்னால் தான் நமக்கு தெரியும் அந்த இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு. இந்த நகரங்கள் எல்லாம் ஒரு வேளை தாக்கப்பட்டால் நமக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பாகிஸ்தான் என்ன பண்ணுச்சு, அங்கே இருக்கிற அனைத்து நகரங்களும் தாக்கப்பட்டுருச்சு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? வரலாற்றில் 70 ஆண்டுகளில் 4 போரில், முழுமையான போரில் கூட பாகிஸ்தானுடைய நகரங்கள், இந்த நகரங்கள் எல்லாம் தாக்கப்படவில்லை. ஆனால் போரே நடக்கலை, ஒரு ஆப்ரேஷனில் ஒரு தேசத்தினுடைய எல்லா நகரங்களும் தாக்கப்பட்டிருக்கிறது. 12 விமானப்படை தளங்கள் அழிக்கப்பட்டு விட்டது. 9 தீவிரவாதிகளுடைய பயிற்சி மையங்கள் தகர்க்கப்பட்டிருக்கிறது. எவ்வளோ பெரிய வெற்றி இது! முழுமையாக ஒரு போர் நடந்து முழுமையாக நம்முடைய
போறனால நமக்கும் கண்டிப்பாக பின்விளைவுகள் இருக்கும். நம்முடைய படை வீரர்கள் நம்ம பலரை இழந்திருப்போம். நம்ம மிகப்பெரிய அளவில் அதற்கு பணம் செலவு பண்ணியிருக்கணும். இந்தியாவுடைய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வார் நடக்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் தொய்வடைஞ்சிருக்கும். பொருளாதார சுணக்கம் ஏற்பட்டிருக்கும். உலக நாடுகள் பலவும் இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதா இந்த பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். இந்த இம்பேக்ட் எல்லாம் நடந்ததற்கு பிறகு இது மாதிரி பாகிஸ்தானுடைய 12 விமான தளங்கள் அழிக்கப்பட்டது. பாகிஸ்தானுடைய முக்கிய நகரங்கள் அத்தனையும் தாக்கப்பட்டது. லாகூரில் நீட்டி வச்சிருந்த HQவை வந்து பொசுக்கிட்டாங்க. வந்து ராவல்பிண்டியில் மொத்தமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையும் காலி ஆயிடுச்சு. இல்லை வந்து உங்களுக்கு 9 தீவிரவாதிகளுடைய பயிற்சி மையங்கள் முழுமையாக தகர்க்கப்பட்டு 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள்னு ஒரு செய்தி வந்திருந்தா கூட நாம சந்தோஷப்பட்டு கொண்டாடி இருக்கணும். அது சொல்றது புரியுதா? முழுமையாக போரை நடத்தி அந்த போர் 2 மாதம் 3 மாதங்கள் கார்கில் போல நடந்து நமக்கு பின்விளைவுகள் இருந்தாலும் கூட நாம் இதெல்லாம் செஞ்சுருந்தோம்னா சந்தோஷப்பட்டிருக்கணும். இப்போ இந்த பின்விளைவுகள் எதுவுமே நடக்காமல் நமக்கு எந்த நெகட்டிவ் கான்சிக்வன்சஸும் இல்லாமல் பாகிஸ்தானுடைய முக்கிய நகரங்கள் அத்தனையும் தகர்க்கப்பட்டிருக்கிறது. நான் சொன்ன இந்த 12 ஏவுகணைகள், இந்த 9 தீவிரவாத பயிற்சி மையங்கள் தாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது எவ்வளோ சந்தோஷமான விஷயம் சார். ஏற்கனவே 4 முறை நாம அந்த தேசத்துடன் போர் நடத்தியிருக்கிறோம். இந்த முறை அந்த தேசத்திடம் வெறும் ஆப்ரேஷன்ல அந்த தேசத்தை காலி பண்ணியிருக்கோம். இதுக்கு நீங்க சந்தோஷப்படுவீங்களா? அதை விட்டுட்டு என்னங்க இது போரை நிப்பாட்டிட்டீங்கன்னு பேசுவீங்களா? இல்லை சார், இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கூட வந்து பாகிஸ்தானோட போர் வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம், என்ன அப்பாவி மக்கள் இறந்து விடுவார்கள்ன்ற மாதிரிலாம் சார். இல்லைங்க, ஏன் கவலை என்ன தெரியுங்களா? போர் வேணான்னு சொன்ன அதே வாய் இப்போ என்ன சொல்லுதுன்னா ஏன் போரை விட்டீங்கன்னு கேட்குது. அந்த வாயை பற்றி நான் கவலைப்படலை. இந்த பாகிஸ்தான் சொல்லுகிற அந்த பொய் செய்திகளை வெளியிட்ட சிலர் இன்றைக்கு வந்து இந்திய தேசத்தினுடைய சாதனைகளை மறைச்சு பேசுகிறாங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் சொல்கிறது தேசியவாதிகளை கூட சிலர் என்கிட்ட என்ன கேட்குறாங்க, நம்ம விட்டுட்டோமே, சீஸ்ஃபயருக்கு நம்ம ஏன் ஒத்துக்கிட்டோம், நம்ம வந்து அமெரிக்கா சொல்லி கேட்டோமேலாம் என்கிட்ட பேசுகிறாங்க. அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. அட பாவிலாம், நம்ம வந்து போரே நடத்தாமல் ஒரு போர் நடத்தினா பாகிஸ்தானுக்கு என்ன சேதமெல்லாம் ஏற்படுமோ அந்த சேதத்தை எல்லாத்தையுமே நம்ம ஏற்படுத்திட்டோம். சரிதானே? ஒரு போர் நடந்தால் என்னெல்லாம் பண்ணியிருப்போமோ அது எல்லாத்தையுமே நம்ம பண்ணிட்டோம் 72 மணி நேரத்தில் ஒரு ஆப்ரேஷனில். ஒன்று. ரெண்டாவது, டே 1லேருந்து நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? டே 1லேருந்து நம்ம என்ன சொல்கிறோம்? ஆப்ரேஷன் சிந்தூர் முடிஞ்ச அடுத்த நாள் காலையில் நம்ம என்ன சொன்னோம்? நல்லா பாருங்கள். அப்போ அமெரிக்காவோ ரஷ்யாவோ எந்த நாடுமே இதில் யாருமே எதுவுமே தலையிடவே இல்லை. அன்றைக்கே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இது வந்து தீவிரவாதிகளுக்கு எதிராக நடத்தப்பட்ட ஒரு ஆப்ரேஷன். பாகிஸ்தான் அமைதியாக இருந்தால் நாங்களும் அமைதியாக இருப்போம். நீ திருப்பி வந்தீங்கன்னா நாங்கள் ரெட்டாலியேட் பண்ணுவோம். நம்ம பாகிஸ்தான்கிட்ட தெளிவாக மெசேஜ் சொல்லிட்டோம். இந்த மாதிரி நீ திருப்பி அடிச்சின்னா நாங்கள் திருப்பி அடிப்போம். நீ வந்து எஸ்கலேட் பண்ணால் கண்டிப்பாக போர் வரும், ஆனால் நாங்கள் ஒன்றும் அடிக்க மாட்டோம். இது நம்ம தெளிவாக முதல் நாளே சொல்லிட்டோம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அது அமெரிக்காவோ இல்லை ரஷ்யாவோ இல்லை சவுதி அரேபியாவோ இல்லை துருக்கியோ இல்லை உஸ்பெகிஸ்தானோ எந்த நாடாக, இலங்கையாக கூட இருக்கட்டும், எந்த நாடாக வேணா இருக்கட்டும், பாகிஸ்தான்கிட்ட போய் சொல்லுது, எப்பா நீ வந்து ரொம்ப அடி வாங்கிட்ட, இதுக்கு மேலே உன்ட்ட அடி வாங்க தெம்பில்லை, நீ வந்து இந்தியாவோட போர் எடுத்த அப்படின்னு சொன்னால் அது வந்து எண்ட் ஆஃப் பாகிஸ்தான். பாகிஸ்தானுங்கிற ஒரு தேசமே உலக வரைபடத்தில் இல்லாமல் போயிடும். அதில் நிறுத்திக்கோ, அதான் உனக்கு மரியாதைன்னு சொல்லுதுன்னு வைங்களேன். வைங்க இல்லை, நடந்ததே அதுதான். அமெரிக்கா என்ன பண்ணுது, உனக்கு IMFலேருந்து 8000 கோடி ரூபா பணம் கொடுத்துருக்கோம், அதை வச்சுட்டு ஏதாவது கொஞ்சம் சீர் பண்ணி உன் நாட்டை ஓட்டிக்க பாரு. நீ இப்போ போய் மறுபடியும் இந்தியா கிட்ட நீ வந்து போனேன் அப்படின்னு சொன்னால் அவங்க அடிக்கிற அடியில் நீ மட்டும் அழிய போகிறதில்ல, நான் தான் உனக்கு போர் விமானத்தில் எல்லாம் கொடுத்துருக்குறேன். அது வேறு, இவங்க மார்க்கெட் வேறு பாதிக்கப்படும். நிறைய விஷயம் அதில் உள்ளுக்குள்ளே இன்டர்னல் பாலிடிக்ஸ் நிறையா இருக்குது. ஈவன் சைனாவுடைய இப்போ HQ வாங்குறதுக்கு ஒருத்தர் கூட இல்லை, புரியுதுங்களா? அங்கே வந்து பாகிஸ்தான் எந்தெந்த நாடுகளிடம் இருந்தெல்லாம் இராணுவ தளவாடங்களை வாங்கியதோ அந்த இராணுவ தளவாடங்களுக்கான ஒட்டுமொத்த உலக மார்க்கெட்டும் சாபிட்டேஜ் ஆகுது. இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது ஆக்சுவலாக. இப்போ பாகிஸ்தான் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி இந்தியா கூட இதுக்கு மேலே நீ மோதுறது உனக்கு நல்லதில்லை, மரியாதையாக சரண்டர் ஆகிடு அப்படின்னு சொல்லுது. அதை பேஸ் பண்ணி பாகிஸ்தான் வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ் வந்து என்ன பண்ணுறாரு, ஐயா எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம், எங்களை விட்டுருங்க, நாங்கள் பேசாமல் எங்கள் வேலையை பார்த்துட்டு போயிடுறோம், எங்களை இனிமேல் அடிக்காதீங்கன்னு சொல்கிறாரு. என்ன எதிர்பார்க்குறீங்க? இப்போ அமெரிக்கா சொல்லி பாகிஸ்தான் நம்மகிட்ட வந்து கேட்டுருச்சுன்றதுக்காக இல்லை நான் உன்னை அடிப்பேன்னு சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்களா? டே 1லேருந்து நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுத்தோமோ அந்த ஸ்டாண்டில் தான் நிற்கணும். அது எந்த நாடு சொல்லி பாகிஸ்தான் இறங்கி வந்தாலும், எந்த நாடு சொல்லி பாகிஸ்தான் மன்னிப்பு கேட்டாலும் நம்ம ஸ்டாண்ட் என்ன, எப்பா நீ மன்னிப்பு கேட்டால் நான் உன்னை விட்டுருவேன். சரி, இப்போ வந்து இப்போ போரை வந்து விரும்பி போகணும்னு நினைக்கிறீங்களா? இந்திய தேசம் வந்து இல்லைல்லண்ணா இல்லைல்லா அமெரிக்கா சொல்லி நீ சொல்கிறியா, நான் உன்னை அடிச்சே திருவேன்னு சொன்னால் இந்திய தேசத்தின் மீதான நன்மதிப்பு என்ன ஆகும் சார் உலக ஆளுங்களை? டே 1ல் நம்ம சொல்லிட்டோம், நாங்கள் டெரரிஸ்ட் கேம்பை தான் அடிச்சிருக்கோம், நீ திருப்பி அடிச்சேன்னா நாங்கள் திருப்பி அடிப்போம் சொல்லிட்டோம். ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம். தேர்ட் டே நீங்கள் ஸ்டாண்டை மாற்றினீங்கன்னா உலக நாடுகள் எப்படி உங்களை மதிக்கும்? ஒன்று. ரெண்டாவது, இப்போ மறுபடி போரை எஸ்கலேட் பண்ணி நம்ம சாதிக்க போகிறது என்ன? அங்கே எல்லா மிலிட்ரி பேஸையும் நம்ம அழிச்சாச்சு. அதிகபட்சம் நீங்கள் என்ன சாதிக்கலாம்னு நீங்கள் சொன்னால் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை பிடிச்சிருக்கலாம் சார்.
கரெக்டா? இப்போ நான் பிடிக்க மாட்டேன், நான் சொல்கிறோம். ஏங்க இங்கே வந்து தமிழ்நாட்டிலையோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு எனக்கோ உங்களுக்கோ இவ்வளோ ஆர்வம் இருக்கும்போது தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே இந்த தேசத்திற்காக தியாகம் செய்து தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிமிஷத்தை கூட தனக்காகவோ தன்னுடைய குடும்பத்திற்காகவோ யோசிக்காம தன்னுடைய வாழ்நாளில் இருக்கிற அத்துணை நேரத்தையும் இந்த தேசத்துக்காக மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கிற நரேந்திர மோடி பாகிஸ்தானுக்கு போய்ட்டு காஷ்மீரை பற்றி யோசிச்சிருக்க மாட்டாரா? யோசிச்சு பாருங்க. பார்த்தேமா நாட்டை பற்றி யோசிக்கிற நமக்கே இந்த யோசனை வரும்போது முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையவே இந்த தேசத்திற்காக மட்டுமே தியாகம் செய்து ஒரு தவ வாழ்ந்துட்டு இருக்க அவருக்கு தெரியாதா எப்போ பாகிஸ்தானுக்கு போய்ட்டு காஷ்மீரை மீட்கணும்னு? இங்கே உட்காந்துன சில பேர் இதுதான் எனக்கு வெறியா வருது. நான் சொல்கிறது நேஷனலிஸ்டிக் பர்ஸ்பெக்டிவில் பேசுகிறவங்களே சொல்கிறேன். இதை பண்ணியிருக்கலாம், அதை பண்ணியிருக்கலாம், ஏன் அவருக்கு தெரியாத பண்ணியிருக்கலாம்னு. ஏன் நீங்கள் நினச்சிங்களா ஒரே ஒரு 72 மணி நேரம் ஆப்ரேஷனில் பாகிஸ்தானுடைய எல்லா நகரத்தையும் இந்த இந்திய தேசத்தால் அடிக்க முடியும் நீங்கள் நினச்சிங்களா? உங்களுக்கு தெரியுமா அந்த விஷயம்? இன்றைக்கி அவர் தானே இந்த இதை ஏற்படுத்தியிருக்காரு. அவருக்கு தெரியாத பாகிஸ்தானுக்கு ஆக்குபைடு காஷ்மீர் எப்போ பிடிக்கணும்னு. இவங்க உண்டு இதெல்லாம் பண்ணிட்டோம். இதை ரொம்ப தப்புங்க சீரியஸாக. எனக்கு ஆன்டி நேஷனல்ஸு, இந்த அந்நிய நாட்டு சித்தாந்தவாதிகள் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க எழுதுறாங்கன்னா அது அவங்க பொழப்பு, அரசியல் அரிப்பு. நேஷனலிஸ்டிக் வியூவில் இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு இல்லை இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம்னா இட்ஸ் நாட் அ வே. ஒன்றும் இல்லை, பலுசிஸ்தான் தேசிய கொடி அறிவிச்சிருச்சு. பலுசிஸ்தான் அவங்களுடைய தேசிய வணக்க பாடலை தேசிய கீதத்தை அறிவிச்சிருச்சு. இந்திய அரசாங்கம் வந்து எங்களுக்கு வந்து இது கொடுக்கணும், தூதரகத்துக்கு அனுமதிக்கணும், ஐநா சபை எங்களை தனி தேசமாக அறிவிக்கணும்னு சொல்லி கேட்குது. நான் வந்து ஒரு இது போடுறேன் என்னுடைய சமூக வலைத்தளத்தில், பலுசிஸ்தான் நாட்டிற்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போடுறேன். உடனே நம்ம ஆளுங்க நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்களா, இது பண்ணி என்ன வெரிஃபை பண்ணிட்டீங்களா, என்ன வெரிஃபை ஐநா சபை அங்கீகரிச்சதுக்கு அப்புறம் தான் நான் போடணுமா பலுசிஸ்தானுக்கு ஆதரவான பதிவு? இது ஒன்னே ஃபேக்ட் செக்கிங். ஏங்க ஒரு நாட்டில் ஒரு புரட்சி ஏற்பட்டுருக்கு, அந்த புரட்சிக்கு நான் தனிப்பட்ட விதத்தில் சப்போர்ட் பண்ணுறேன். வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? இப்படி தானே பங்களாதேஷில் ஆரம்பிச்சிருக்கோம். பங்களாதேஷ் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி கூட பங்களாதேஷ்னு ஒரு நாடு தேவை என்பதற்கான ஒரு வாத பிரதிவாதங்கள் உலகம் முழுசும் நடந்திருக்கும் தானே. அப்படி தானே ஒரு நாடு உருவாக முடியும். எக்ஸ்டர்னலாக ஏதோ ஒரு சப்போர்ட் வரணும் தானே. அது நான் எனக்கு தனியாக தோணுது. ஆமாம், பலுசிஸ்தான் மக்கள் கோரிக்கையில் நியாயம் இருக்குன்னு தோணுது, நான் வாழ்த்து போடுறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? புரியுதுங்களா? ரொம்ப அப்படியே யோசிக்கிறாங்க. சார் நீங்கள் வந்து ஃபேக்ட் செக் வெரிஃபை, எப்பா ஃபேக்ட் செக் தான் பண்ணியிருக்கோம், அங்கே அவங்க கோரிக்கை வச்சுருக்காங்க, நான் கன்செப்ஷனால சப்போர்ட் பண்ணுறேன். புரியுதுங்களா? என்னுடைய ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது, அந்த காசு நடக்கணுன்ற என்னோட சப்போர்ட் இருக்குது, அதோடைய எண்ட் ரிசல்ட்டை நான் போடுறேன். புரியுதுங்களா? நான் எதுக்கு இவ்வளோ பேசுகிறேன்னு உங்களுக்கு நான் என்னுடைய ஆதங்கம் உங்களுக்கு புரியுதில்ல. பாகிஸ்தான் என்ன பண்ணுறானா சார், நாங்கள் வந்து இப்போ இது பார்த்தீங்களா, நேற்று நரேந்திர மோடி அவர்கள் போனாரா ஆதம்பூர் போனாரா? ஆதம்பூரில் HQ அடிச்சிட்டேன்னு சொல்லி பாகிஸ்தான்காரன் சொன்னானா? இன்னைக்கு வந்து உலக நாடுகள் அத்தனைக்கும் வெளிச்சம் போட்டு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி காட்டாரா? இன்னைக்கும் பாகிஸ்தான் உள்ள போனீங்கன்னா இல்லை ஆதம்பூர் நான் அடிச்சிட்டோன்னு தான் பேசுவான். உலகத்துக்கே தெரியும், அவனுக்கும் தெரியும். இல்லை அதெல்லாம் அடிச்சிட்டோம் அது ஏதாவது கிராஃபிக்ஸ் பண்ணி போட்டிருப்பான், அப்படி தான் பேசுவான். இது நம்ம ஆளுங்க தான் ஐயோ சார் நாங்கள் ரொம்ப ஐநா சபை நீங்கள் அறிவித்ததுக்கு அப்புறம் தான் பலுசிஸ்தானை பற்றி நீங்கள் போஸ்ட் போடணும், அது வரைக்கும் நீங்கள் ஏன்பா சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாடு மிகப்பெரிய சாதனையை செய்திருக்கிறது. ரஷ்யாவால் உக்ரைனை கம்ஃபர்டபுளாக அடிக்க முடியல. இட்ஸ் நாட் அ கம்ஃபர்டபுள் வார் ஃபார் ரஷ்யா. சப்போர்ட் நிறைய இருக்குது உக்ரைனுக்கு. இன்னைக்கு வந்து ரஷ்யா வந்து கால் பண்ணுறாங்க, இல்லை நம்ம வாங்க பேசிடலாம், போரை கால் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் 2 வருஷத்துக்கு அப்புறம், போர் 2 வருடம் நடந்ததற்கு பிறகு ரஷ்யா என்ன பண்ணுறாங்க, கால் ஆஃப் பண்ணுறாங்க. வாங்க கால் ஆஃப் கூப்பிட்றாங்க. ரஷ்யாவால் உக்ரைனை கம்ஃபர்டபுளாக அடிக்க முடியல. ஏன் நான் ரஷ்யா உக்ரைன் சொல்கிறேன்னா, இந்தியா மாதிரி இந்திய தேசத்துலேருந்து எப்படி வந்து பாகிஸ்தான் பிரிஞ்சதோ அது மாதிரி ரஷ்யாவிலேருந்து பிரிஞ்சது தான் உக்ரைன். சரிதானே? ரஷ்யா எவ்வளோ பலம் வாய்ந்த உலக வல்லரசு, கம்ஃபர்டபுளாக உக்ரைன் அடிக்க முடிஞ்சதா? ஆனால் 72 மணி நேரத்தில் பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு ஏற்கனவே 4 முறை நம்ம வந்து பாகிஸ்தானுக்கும் நமக்கும் போர் நடந்திருக்கிறது. 4 முறையும் நம்ம ஜெயித்தோம். முதல் வார் வந்து நமக்கு கடுமையான ஒரு தோல்வி தான், ஏன்னா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் விஷயத்தில். ஆனால் வெற்றி நம்மளுது தான். போர் யார் வெற்றினா நம்ம வெற்றி. இங்கேருந்து ஆட்சியாளர்கள் பண்ண தவறுனால நம்ம நிலப்பரப்பை விட்டு கொடுத்துட்டோம். 4 முறை நம் மீது போர் தொடுத்த ஒரு தேசம் இன்றைக்கு போர் இல்லாமலேயே ஒரு ஆப்ரேஷன் என்ன, ஒரு மாவோயிஸ்ட்டுங்க இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியாவில், ஒரு ஆப்ரேஷன் 2 days 3 days அங்கே இருக்கிற அந்த தீவிரவாத தளங்களை அழிப்பது. அந்த மாதிரி உள்நாட்டில் இருக்கிற ஒரு தீவிரவாத குழுக்கள் மீது நடத்துகிற ஒரு ஆப்ரேஷன் மாதிரி ஒரு தேசத்தையே நடுநடுங்க செய்திருக்கிறோம். இது எவ்வளோ பெரிய மெசேஜ் அமெரிக்காவுக்கு, இது எவ்வளோ பெரிய மெசேஜ் ரஷ்யாவுக்கு, எவ்வளோ பெரிய மெசேஜ் சீனாவுக்கு சார். உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு IMF வந்து ஏதாவது ஒரு ஆபத்துனா உடனே தூக்கிட்டு வந்து கொடுக்குறா சார் $1 பில்லியன் அமெரிக்க டாலரை. அவ்வளவு இன்டர்நேஷ்னல் சப்போர்ட் இருக்கிற ஒரு கண்ட்ரி, டெஸ்பைட் அவன் டெரரிஸ்ட் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரியாக இருந்தால் கூட சமூகம் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறான். அவன் டெரரிஸ்ட் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி தான்.
டிஎம்எஃப்னு வச்சுக்கலாம் பாகிஸ்தானுக்கு. என்ன அவனுக்கு அவ்வளோ சப்போர்ட், ஏன்னா இந்தியா மேலே இருக்கிற பொறாமை வைத்தறிச்சல் எல்லாத்தையும் தாண்டி அடிச்சிருக்கோம் சார். ட்ரோன் வார்ஃபேரில் ரஷ்யா வந்து உக்ரைன்கிட்ட தடுமாறிச்சு. நீங்கள் மிசைல் ஆன்டிடூம் சிஸ்டத்தில் உலகத்தில் அயன்டூம் இருக்கிற ஒரு கண்ட்ரி இஸ்ரேல். ஒரு பாகிஸ்தான் இது சாரி டெரரிஸ்ட்னாலே பாகிஸ்தான் வருது பாருங்கள் வாயில். காசா டெரரிஸ்ட் டெரிட்டரி. அவனுடைய மிசைல் அட்டாக்கில் ஒரு தம்பிச்சுது இஸ்ரேல். நம்ம என்ன பண்ணோம்? துருக்கியோட ட்ரோன் வந்துச்சா அடிச்சு நவுத்து, சீனாவோட மிசைல் வந்துச்சா அடிச்சு நவுத்து, அமெரிக்காவோட போர் விமானத்தை தூக்கிட்டு வந்தானா அடிச்சு நவுத்து. எவ்வளோ பெரிய சக்ஸஸ் சார் இது. போர் நடந்திருந்தால் கூட நம்ம சைடில் இழப்புகள் இருந்திருக்கும். போரே நடக்கலை. போரே நடக்காமல் நம்ம சைடு எந்த விதமான இழப்பும் இல்லாமல் எதிரிக்கு கை கால் போயிடுச்சு. நமக்கு 2 நகம் மட்டும் லைட்டாக பிக்சர் இது வளர்ந்து தூக்கி போடுற நகம் மாதிரி 2 பிக்சர், அவ்வளோதான். இது எவ்வளோ பெரிய சக்ஸஸ் நமக்கு. உலக அளவில் இந்திய போர் தளவாடங்களுக்கு எவ்வளோ பெரிய மார்க்கெட் கிரியேட் ஆகிருக்கு. இந்தியாவில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ பெரிய ஹோப் கிரியேட் ஆகிருக்கு. சைனாவுடைய மார்க்கெட்டை நம்ம போகிற போக்கில் இப்போ அடித்து காலி பண்ணிட்டோம். HQ எல்லாம் ஆர்டர் கொடுத்தவங்களாம் ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்கலாம் ஆன்டி மிசைல் சிஸ்டத்தை. சார் இது வந்து சார் எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல், எந்த விதமான ஹெசிடேஷன்ஸும் தயக்கங்களும் இல்லாமல் இந்தியர்கள் அத்தனை பேரும் தரையிலிருந்து ஒரு 3 அடி இல்லை 6 அடி எகிரி குதித்து உங்களால் எவ்வளோ தூரம் குதிக்க முடியுமோ குதித்து கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம். இதில் உட்காந்து நான் யோசிச்சுட்டு இருக்கேன், இது பண்ணுறேன் அதை பண்ணுறேன், பலிசிஸ்டான் போட்டேன்னா நான் ஃபேக்ட் வெரிஃபை பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு கொஞ்சமாவது வந்து சந்தோஷப்படுங்க. சந்தோஷப்பட வேண்டிய விஷயத்தில் சந்தோஷப்படணும். இதை விட ஒரு சந்தோஷம் இந்தியர்களுக்கு இருக்கவே முடியாது. சார் நீங்கள் சொன்னீங்க பாகிஸ்தான் வந்து டெரர் மேனுஃபேக்சரிங் கண்ட்ரி அப்படின்ட்டு. ஃபேக்ட்ரி என்ன ரீசனுக்காக வந்து எல்லா நாடுகளுக்குமே, ஆப்கானிஸ்தான் ஆகட்டும், இந்த பக்கம் ஈரான் ஆகட்டும், எல்லா நாடுகளுக்குமே டெரரை ஏன் இவங்க வந்து இப்படி மேனுஃபேக்சர் பண்ணி அனுப்பிட்டு இருக்காங்க? என்ன காரணத்துக்காக சார்? They are governed by terrorists. It is not as if they are manufacturing terrorists. They are governed by terrorists. Terroristக்குள்ளே நீங்கள் நீங்கள் நான் எப்படி சொல்கிறேன், நான் ஹைப்போத்தட்டிக்கலாக தான் பேசுகிறேன். பட் இதுதான் இது வந்து ஆக்சுவலாக இது கன்வின்சிங், என்ன சொல்கிறது, அக்செப்டபிள். நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் நடத்தணும். ஒருவேளை ஆப்ரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி முதல் நாள் இறந்துடுறாருன்னு வைங்க, ஒரு ஹைப்போத்தட்டிக்கல். இவ்வளோ பெரிய இம்பாக்ட், இவ்வளோ பெரிய ரெட்டாலியேஷனை பாகிஸ்தான் காட்டியிருக்காரு. புரியுதா? இராணுவ தளபதி ஒருவேளை அதில் இதுவாக இருந்தாருன்னு வைங்க, மீன்ஸ் இராணுவ அமைச்சர் இவ்வளோ பெரிய ரெட்டாலியேஷனை காட்டியிருக்காரு. ஏன் பாகிஸ்தான் கொதிச்சு எழுந்தது அப்படின்னு சொன்னால், அங்கே இருந்த டெரரிஸ்ட் அமைப்புகளுடைய கமாண்டர்லாம் காலி ஆகிட்டான் மொத்தமாக. நமக்கு எதிராக உருவாக்கி வச்சுருந்த டெரரிஸ்ட் குரூப் மட்டும் இல்லை, ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக உருவாக்கினது ISIS உடைய கமாண்டர்ஸு. சார் உலகத்தில் நடக்கிற எந்த தீவிரவாத தாக்குதல் நீங்கள் எடுத்தீங்கனாலும் அதில் பாகிஸ்தானுடைய கனெக்ஷன் இருக்கும். இப்போது இலங்கையில் வந்து சர்ச்சு மேலே நடந்த தாக்குதல், லண்டனில் அந்த இதில் நடந்த குண்டு வெடிப்பு, அமெரிக்காவில் வந்து இந்த இரட்டை கோபுர தாக்குதலா, அமெரிக்காவுடைய கௌரவத்தையே சிதைச்சாங்களா. அமெரிக்காவின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய போர் 2ஆம் உலக போருக்கு அப்புறம் அமெரிக்காவின் மீது பேல் ஹார்பரில் 2ஆம் உலக போரில் ஜப்பான் தாக்குதல் நடத்துச்சு. அதுக்கு ரெட்டலேஷனை தான் அணுகுண்டு போட்டான். அதற்கு பிறகு உலக வரலாற்றில் அமெரிக்காவை யாருமே டச் பண்ணல. அமெரிக்காவுடைய ஒட்டுமொத்த அஸ்திவாரத்தையும் ஆட்டி பார்த்தது எது? பின்லேடன். பின்லேடன் எங்கே இருந்தார்? பாகிஸ்தானுக்குள்ள. என்ன அதில் ஒரு விசித்திரம் பாருங்க, பின்லேடனை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணதை அமெரிக்கா எவ்வளோ தம்பட்டம் போட்டுச்சு. பாகிஸ்தான் உள்ள நேவி பேஸில் உயர் இராணுவ அதிகாரிகள் தங்கியிருக்கிற ஹை புரோட்டோகால் ஜோனில் பாகிஸ்தான் பின்லேடனை தங்க வச்சிருக்கு பாதுகாப்பாக. சரியா? இது ஒரு பக்கம். இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இராணுவ ஹெலிகாப்டரில் வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அமெரிக்காவே பாகிஸ்தானில் ஒரு இடத்துல நடந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை இப்போ வரைக்கும் மாறி தட்டிகிட்டு இருக்கு. சார் நாங்கள் எப்படி போனோம் தெரியுமா, பின்லேடனை நேராக போனோம், போய் போட்டு தள்ளி அந்த இதை வந்து நாங்கள் கடலில் வீசிட்டோம் சொல்கிறாங்களா? இப்போ வரைக்கும் அமெரிக்காவுக்கு நீங்கள் எவ்வளோ பில்டப் பண்ணுறீங்க? அமெரிக்கா பாகிஸ்தான் உள்ளே போய் பண்ண சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை இன்றைக்கு வரைக்கும் பெருமையாக பேசுதுன்னு சொல்லும் போது, ஒட்டுமொத்த பாகிஸ்தானையும் கேரம் போர்டில் காயின் தட்டுற மாதிரி தட்டி விட்டுருக்குது இந்தியா. இது இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய பெருமை யோசிச்சு பாருங்க. உண்டா இல்லையா? நான் சொல்கிறது 1 இல்லை 2 இல்லை, 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் இறந்தவங்க எல்லாமே சாதாரணமான ஆளுங்க கிடையாது. எல்லாமே இந்த தீவிரவாத இயக்கத்தினுடைய தலைவர்கள் வந்து குண்டுவெடிப்பில், அதாவது என்ன சொல்கிறது, மிசைல் அட்டாக்கில் கொல்லப்படுறாங்க அப்படின்றது இது மிகப்பெரிய மெசேஜ். அவனை தலைவனாக ஏற்றுக்கிட்ட எல்லாருக்கும் அது ஒரு பெரிய மெசேஜ். யார் அங்கே மூளையாக செயல்படுவா?
யார் இங்கே அடுத்து தீவிரவாதிகளை ட்ரைனிங் பண்ணி அனுப்புவோம்? அந்த கட்டமைப்பே நம்ம சதிச்சிட்டோம். இன்னொன்று, திருப்பி நீ கட்டமைப்பை உருவாக்கினா மறுபடியும் நாங்கள் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணுவோம், டைரெக்டாக வந்து தீவிரவாதியோடைய மண்டமேலே குண்டு போடுவோம். நம்ம வந்து இன்றைக்கே ஆப்ரேஷன் சிந்தூர் கண்டினியூஸ்னு சொல்லியிருக்கோம். அவ்வளோ பெரிய மெசேஜ் இது. அன்னைக்கு வந்து பின்லேடனுக்கு ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணதை அமெரிக்கா இன்றைக்கு வரை தன்னுடைய மிகப்பெரிய ஒரு இராணுவ வெற்றியாக கொண்டாடி கொண்டிருக்கிறது, பெருமை பேசி கொண்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது, அதை விட 100 மடங்கள்ல 1000 மடங்கு இன்றைக்கு ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்திய தேசம் சாதித்து காட்டியிருக்கிறது. இது அமெரிக்க இராணுவத்துக்கு தெரியும். நாம் வந்து ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குக்கு அவ்வளோ பெருமையாக பேசணும். இன்றைக்கி பாகிஸ்தான் மேலே நடத்துகிற 3வது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். இட்ஸ் லைக் அ வார். ஃபஸ்ட்டு பண்ணது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், செகண்ட் பண்ணது இதே மாதிரி விமானப்படை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். ஆனால் இது வந்து நம்ம ஆப்ரேஷன் சொன்னால் கூட இட்ஸ் அ வார். வார் நடந்து முடிஞ்சு போச்சு. எந்த விதமான ஆபத்தும், அதாவது எந்த விதமான பின்விளைவுகளும் பாரத தேசத்திற்கு நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் இல்லாமல் நம்ம இந்த வாரம் முடிச்சிடணும் 72 மணி நேரத்தில். எவ்வளோ பெரிய வெற்றி சார் இது. புரியுது சார். இருந்தாலுமே இப்போ மோடி அவர்கள் மீண்டுமே வந்து அந்த சிசிஎஸ், இந்த கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி அண்ட் அமைச்சர்களை இன்னைக்கு கூட வந்து முக்கியமான அமைச்சர் எல்லாத்தையுமே, அஜித் தோவல் எல்லாத்தையுமே வந்து மீட் பண்ணிருக்காரு. அங்கே தான் பிரச்சனைகள் முடிஞ்சாலுமே இன்னுமே ஏன் சார் சார் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தாங்க. நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது நான் சொன்னது போல் பாகிஸ்தானுடைய அஸ்திவாரத்தை நம்ம ஆட்டிட்டோம். அஸ்திவாரம் என்ன? பாகிஸ்தானுடைய அஸ்திவாரம் என்னன்னா டெரரிசம். இந்த தீவிரவாதம் சார்ந்த கட்டமைப்பு தான் பாகிஸ்தானுடைய அஸ்திவாரம். நீங்கள் வந்து அங்கே பிரதமரை விட, இராணுவ தளபதியை விட, இராணுவ அமைச்சரை விட யார் முக்கியம் அப்படின்னு சொன்னால், ஒரு தீவிரவாத இயக்கத்தினுடைய தலைவன் அங்கே பெரிய முக்கியமான ஆள். அவனுக்கு தான் பாதுகாப்பு அதிகம். மிகப்பெரிய ஒரு பிரதமர் எப்படிப்பட்ட ஒரு இல்லத்தில் வாழ்வாரோ அதை விட ஒரு பெரிய மாளிகையில் தான் ஒவ்வொரு தீவிரவாத தலைவனும் அங்கே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய படை பரிவாரங்களோட எல்லாருக்குமான பாதுகாப்போடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது வந்து தீவிரவாதிகளுடைய தேசம். புரியுதுங்களா? நீங்கள் அந்த ஒட்டுமொத்த தீவிரவாதிகளையும் கொன்று வைத்திருக்கிறீங்க. ஒரே ஒரு நைட்டில் 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகளை கொன்று வைத்திருக்கீங்க. அந்த தேசத்திற்கு தீவிரவாதிகள் எவ்வளோ பெரிய முக்கியம் அப்படின்னு சொன்னால், தீவிரவாதிகளுடைய இறுதிச் சடங்கை பாகிஸ்தான் கொடியை போற்றி இராணுவ மரியாதையோடு அந்த உயர் அதிகாரிகள், உயர் அமைச்சர்கள் எல்லாம் உட்காந்து அவங்களுக்கு வந்து சென்ட் ஆஃப் கொடுக்குறாங்க. அவ்வளோ முக்கியம் அங்கே டெரரிஸ்ட்டுங்க. ஸோ பாகிஸ்தானுடைய அந்த சோ கால்டு ஆன்மாவை நம்ம வந்து அசைச்சிட்டோம். ஸோ அந்த பாகிஸ்தானுடைய ஆன்மாங்கிறதே தீவிரவாதம் தான். தீவிரவாதத்தை தாண்டி அந்த நாட்டில் ஒன்றும் கிடையாது. அறிவியல் கிடையாது, முன்னேற்றம் கிடையாது, பொருளாதாரம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அந்த நாடுனா தீவிரவாதம். பாகிஸ்தான்னா தீவிரவாதத்தை நீங்கள் அசைச்சு பார்த்துட்டீங்க. அப்போது ரெட்டாலியேஷன் எப்போ வேணால் நடக்கலாம். இவனுக்கு வந்து இப்போ என்ன சொல்கிறது, சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட நாடு கிடையாது. சொல்லுவாங்க, சொன்னதை வந்து மாற்றி செய்வாங்க. நம்ம மாற்றி பேசிட்டோமே, உலக அளங்களை நம்ம அசிங்கப்படணுமேனு யோசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா பேசுறது பூராவே போய் 5 ரஃபேல் அடிச்சிட்டோம் நான் பார்த்தீங்களா. ஒரு நாடு இந்த மாதிரிலாம் போய் சொல்கிறது எவ்வளோ அசிங்கப்படணும். இங்கே நம்ம ஊரில் கொஞ்சம் பேர் உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இந்திய இராணுவ தளபதி என்ன சொல்கிறாங்க, இல்லை விக்ரம் என்ன சொல்கிறாரு, செய்தி தொடர் அன்றைக்கி ப்ரெஸ் மீட் 3 பேர் இருக்காங்கல்ல, சோஃபியா அம்மா, விக்ரம், இன்னொருத்தவங்க இருக்காங்க. இந்த 3 பேர் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டானுங்க. உட்காந்து பாகிஸ்தானை பற்றி, பாகிஸ்தானில் அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னு உட்காந்து பார்த்துட்டு இருக்கானுங்க. என்ன ஏன்னா அவங்க சொல்கிற பொய்யை வச்சுட்டு இவங்க ஹிந்து பேப்பர் 5 ரஃபேல் அடிச்சிச்சு. அவர் பாகிஸ்தான் ராணுவ தளபதியை கேட்டாயோ எப்படியா சொன்னேன் அப்படின்னு கேட்டார். ஹிந்து பேப்பரில், ஹிந்துடைய ஃபேஸ்புக் பேஜில் பார்த்து சொன்னாங்கிறார் அந்த ஆள். அப்புறம் இவன் எடுத்துட்றான். ஹிந்து இந்த பொழப்பு தேவையா? நீ ஏன் உட்காந்து இங்கே உட்காந்து பாகிஸ்தானுக்கு வேலை செய்கிறேன்? ஹிந்துங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நாள் இது. இப்படியா நீங்கள் அது பேரை கெடுத்து குடிச்சராக்குவீங்க? வெள்ளைக்காரனுக்கு எதிராக இந்திய தேசத்திற்காக நின்ன ஒரு பத்திரிகை சார் அது. இப்படி கேவலப்படுத்துறீங்க. அசிங்கமல்ல? பாகிஸ்தான்காரனுக்காக உட்காந்து நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. இதை விட கேடுகட்ட கேவலம் உலகத்தில் தான் இருக்க முடியுமா? இங்கே உட்காந்து நம்ம ஆளுங்க அதை பார்த்துன்னு உட்காந்து சில பேர். என்ன சொல்கிறேன், இந்திய தேசம் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தை மீது உலகத்திற்கு மதிப்பு இருக்கிறது. ஸோ இந்திய தேசம் எந்த பொய்யும் சொல்வது கிடையாது. 100க்கு 4 முறை ஒரு விஷயத்தை வெரிஃபை பண்ணி தான் இந்திய தேசம் பேசும். பாகிஸ்தான் அப்படி கிடையாது. இன்றைக்கி நாங்கள் சீஸ் ஃபயருக்கு அவனே தான் வந்து கேட்குறான், ஐயா விட்டுருங்க அப்படின்றான். நாளைக்கு அவனே சீஸ் ஃபயரை வயலேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதுக்கு அவன் வெக்கப்படவே மாட்டான். இப்போ பாகிஸ்தான் ஏதாவது உண்மை பேசினா தான் உலகம் ஆச்சரியமாக பார்க்கும். என்ன திடீர்னு பாகிஸ்தான் உண்மையை பேசிட்டானுங்க அப்படின்னு போய் பேசுகிறதுக்கு இது டிஃபால்ட்டு. நாங்கள் வந்து இந்த இராணுவ தளத்தை காலி பண்ணிட்டோம், நாங்கள் அங்கே வந்து S4 நின்றுட்டு இருந்தது, அதில் நாங்கள் குண்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோஷாப் பண்ணி இல்லை ஃபேஸ்புக்கில் எழுதி கேட்டால் அதை பாருங்கள், அந்த ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கான் பாருங்கள் ஒரு சோஷியல் மீடியாவில். சரி தம்பி, அந்த தம்பி யார்? அது நாங்கள் தான், எங்கள் தம்பி தான். இப்படி தான் பேசுவானுங்க. அவனுங்க உண்மையை சொன்னால் தான் உலகம் ஆச்சரியமாக பார்க்கும். அவங்க வார்த்தையை நம்பி நம்ம வந்து என்ன சொல்கிறது, எச்சரிக்கை இல்லாமல் இருக்க முடியாது. இதற்கு மேலே இஸ்ரேலில் எப்படி ஒரு ஆல் டைம் டூம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டூம் இட் ஹாஸ் பீன் ஆல்ரெடி கிரியேட்டட் ஆக்சுவலி. ஸோ அந்த ஒரு ஹை
அலர்ட்டில் தான் இதற்கு மேல் முப்படைகளும் இருக்கும் என்றைக்குமே. ஏன்னா ஒரு வல்லரசு தேசம் இந்தியா, வல்லரசு தேசத்திற்கு அதுதான் அழகு. ஏன்னா இந்த பக்கம் சீனா இருக்குது, அந்த பக்கம் பாகிஸ்தான் இருக்குது. ஸோ நம்ம அப்படி தான் இருக்கிறது தான் நல்லது. ஓகே சார், அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தை இளைய பாரத நிலையில் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி. நன்றி.